வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாஷிங் மிஷின் கவர் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் நம்மகிட்ட பழைய சாரியில் தான் தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் வாஷிங் மிஷினோட அளவு. வாஷிங் மிஷினோட உயரம் வந்து 32 இன்ச், ஃப்ரண்ட்டு அகலம் வந்து 24 இன்ச், சைடு அகலம் 20 இன்ச். இந்த 3 அளவு தான் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் தைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் இந்த 3 அளவு எடுத்தால் போதும். வாஷிங் மிஷினோட டாப்புக்கு ஒரு பீஸும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு 2 பீஸும், 2 சைடுக்கு 2 பீஸ் கட் பண்ண, மொத்தம் 5 பீஸ் கட் பண்ண போகிறோம். வாங்க எந்த அளவில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் பகுதிக்கு கட் பண்ணுவோம். டாப் பகுதியோட ஃப்ரண்ட் அகலம் வந்து 24, 2 சைடும் தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ச்சு. சைடு அகலம் வந்து 20, 2 சைடும் தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 21 இன்ச். வாஷிங் மிஷினோட டாப் பகுதிக்கு வந்து 25, 21 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ண பீஸில் வந்து உயரத்தையும் அகலத்தையும் அப்படியே இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து அந்த சென்டர் பகுதி சிசரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சைடு 4 பீஸும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வாஷிங் மிஷினோட 2 சைடு பீஸும் கட் பண்ண போகிறோம். வாஷிங் மிஷினோட உயரம் வந்து 32 இன்ச். கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே தைக்கிறதுக்கும் 2 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 32 + 2 34 இன்ச்சு. ஹைட்டு 34. அடுத்து சைடு அகலம் வந்து 20, 2 பக்கம் ஒவ்வொரு இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 22 இன்ச். அகலம் வந்து 22 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச் இட்டோம்னா 22 இன்ச் வருது. இந்த அளவுக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். அதாவது வாஷிங் மிஷினோ 2 சைடு பீஸுக்கும் நம்ம கட் பண்ணுறோம். இப்போது அடுத்தது அதுலேயும் வந்து அந்த சென்டர் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி சென்டர் பகுதியை ரெசிசரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து சாரியோடைய முந்தானையை எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு உள்பகுதி துணியை எடுத்துக்கலாம். 32ஓட 2 இன்ச் ப்ளஸ் பண்ணால் 34. அகலம் வந்து 24ஓட 2 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 26 இன்ச்சுக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்குவோம். இப்படி சென்டர் பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மேல் பக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். மேல் பகுதிக்கு இது 2 சைடுக்கும் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் 2 பீஸ், சைடுக்கு 2 பீஸ், மொத்தம் நம்ம 5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இந்த 5 பீஸையும் வச்சு எப்படி வாஷிங் மிஷின் கவர் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாஷிங் மிஷினோட டாப் மேல் பகுதியோட அளவு இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. இது வந்து மிஷினில் போட்டு காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டேபிள்லேயே போட்டு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட்டு சைடோட சென்டர். இது வந்து ஃப்ரண்ட்டு சைடோட மூடுற துணி. இந்த கிளாத்தை என்ன பண்ணணும், இந்த துணியை நம்ம வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு ஒரு பீஸ், இந்த சைடு ஒரு பீஸ், இங்கே பேக் சைடு ஒரு பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பீஸை எடுத்து வச்சுருங்க. சென்டர் பீஸை மடித்து வச்சுட்டு இந்த 4 பீஸ்லையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மார்க்கு சிசரில் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்த தவிர மற்ற 3 இடத்தையும் அப்படியே சிலும்பில் வந்து 2 தடவை ஃபோல்டிங் பண்ணி அப்படியே ஒரு தையல் 3 பக்கம் போட்டுடணும். இந்த மார்க் இருக்க பக்கம் மட்டும் தையல் போடக்கூடாது. அடுத்தது வாங்க மிஷினில் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 4 துணியிலே மடித்து தைச்சிக்கோங்க. இதெல்லாம் மடித்து தைக்கிறத காமிச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து வீடியோ பெருசாக போகுங்கிறதுனால அதை நான் வாயில் சொல்லிடுறேன் இப்போயே. அது மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு இது வந்து சென்டர் பீஸு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணாமல் 2 சைடை ஜாயின் பண்ணுவோம். 2 பீஸ் கட் பண்ணி மடித்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸோட சென்டர் பகுதியை டாப் பீஸோட சென்டரில் இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு பின் வேணாலும் குண்டூசியில் பின் பண்ணிக்கிட்டு தைச்சோம்னா துணி நவுறாமல் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா குண்டூசியில் பின் பண்ணிக்கிட்டு தைங்க. தைக்க ஆரம்பிக்கும் போது 2 சைடும் 1/2 இன்ச் விட்டுட்டு சென்டரில் அந்த 20 இன்ச்சுக்கு மட்டும் இந்த சைடு பீஸை வச்சு 2 பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு பேக் சைடு ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். அதே போல் அடுத்த சைடை தைக்கணும்.
இப்போ நம்ம 2 பீஸும் சைடு பீஸ் தச்சு முடிச்சாச்சு. அடுத்தது முந்தான பகுதியை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து டாப் பீஸோட ஃப்ரண்ட்டு பகுதியில் ஜாயின் பண்ணணும். இது சைடு பீஸ். இந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா விட்டது, அந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இப்படி வைக்கணும். இந்த சைட்லாம் இடம் விட வேணாம், அந்த 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இப்போ நான் அப்படி வைக்கிற மாதிரி வைங்க. இந்த சைடும் அந்த 1/2 இன்ச்சு இந்த சிலிம்பல் 2 பக்கம் சிலிம்பல் இருக்குல்ல, அதை விட்டுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா பார்த்துட்டு இப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இந்த சிலிம்பல் இருக்கதா இப்படியே மடித்து இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டோம் அப்படின்னா இந்த சிலிம்பல் வெளில தெரியாது. இந்த இடத்தையும் அந்த மாதிரி சிலிம்பல் வெளில தெரிஞ்சதுன்னா அப்படி முள்ளை வச்சு இப்படியே படிமான தையல் போட்டுருங்க. ரெண்டு சைடு ஃப்ரண்ட்டு துணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பின்பக்கம் மட்டும்தான் நம்ம துணி ஜாயின் பண்ணாமல் இருக்குது. இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி மேல் பகுதியில் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி வர்றதுக்கான டியூப்பு, தண்ணி வெளியில் போகிறதுக்கான டியூப் இருக்கும். வாஷிங் மிஷின் ஒயருக்கெல்லாம் பின்னாடி இடம் கொஞ்சம் விடணும். அது பேக் பீஸில் வந்து உயரத்தில் ஒரு 6 இன்ச்சும் அகலத்தில் ஒரு 6 இன்ச்சும் 2 சைடும் இப்படி சதுரமாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பகுதியை வந்து சிலிம்பில் வந்து 2 தடவை ஃபோல்டு பண்ணி டானா மாதிரி 2 பக்கமும் தச்சுக்கோங்க. சிலிம்பில் தச்சு முடிச்சுட்டு அந்த 6 இன்ச்சுக்கு டாப் துணிலையும் 2 சைடும் 6 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். மடித்து தைச்சிட்டு இந்த ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடும் மடித்து தைச்சாச்சு. பேக் சைடு துணியை வந்து டாப் பீஸோட சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டிங்கன்னா இப்போ 4 பீஸ் வந்து இங்கே சைடு பீஸ், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இப்போ 4 பீஸும் தனித்தனியாக இருக்குது. இந்த 4 பீஸையும் நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வெல்க்ரோ வச்சு நம்ம ஒட்டியிருக்கோம். அந்த இடத்த தைக்காமல் சைடை தைக்காமல் வெல்க்ரோ வச்சு ஒட்டணும். உங்களுக்கு வெல்க்ரோ வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். வெல்க்ரோ அப்படின்னா கொசுக்காக நம்ம கொசுவல் அடிப்போம்ல, அதில் ஓரத்தில் தைச்சிருப்பாங்கள, அதுதான் வெல்க்ரோ. அதை வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சு தைச்சிக்கலாம். இந்த 2 மூலையிலையும் இந்த சைடு ஒரு பீஸ், இந்த சைடு ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். இதில் பிரிக்கிற பீஸையே வந்து இதில் ஒன்று ஜாயின் பண்ணக்கூடாது. இதில் எந்த பீஸ் இந்த பக்கம் எந்த பீஸ் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஒரு பக்கம் சாஃப்டாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் சொரசொரப்பாகவும் இருக்கும். அந்த பீஸை நான் இந்த சைடும் ஜாயின் பண்ண போகிறேன். நான் துணியோட உள்பக்கம் வைக்கிறோம். இப்படி தான் கட் பண்ணி வைக்கணும்னு இல்லை, உங்கள் வசதி, நீட்டமாக வச்சு கூட தைக்கலாம். இப்படி 4 பக்கமும் சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. இந்த பக்கம் சொரசொரப்பாக இருக்கிறத வச்சு இந்த சைடு அதே சொரசொரப்பாக இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை வைக்கிறேன். இப்போ புரியாத மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. வாஷிங் மிஷினில் போடும்போது ஏன் இந்த இது வச்சு தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். இந்த உயரம் 6 இன்ச்சு வச்சோம்ல, அந்த 6 இன்ச்சை 2 சைடும் மார்க் பண்ணி அந்த இடத்துல இந்த வெல்க்ரோவோட நல்ல பக்கத்தில் வைக்கணும். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்த இப்படி நல்ல பக்கம் வைக்கணும். வச்சு இப்போ இந்த சைடு தைச்ச மாதிரியே அடுத்த சைடு பீஸையும் அதே மாதிரி தைச்சிக்கணும். தைச்சி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு தேவைன்னா ஜிப்பு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பேக்கில் வச்ச மாதிரியே 10 இன்ச்சு கேப்புக்கு வெல்க்ரோ வச்சு தைச்சிருங்க. வச்சு தைச்சிட்டு இந்த கவரை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா, வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைக்கும் போது
அந்த அதிர்வில் வந்து வாஷிங் மிஷின் கவர் வந்து கலண்டுரும். அப்படி கலடாமல் இருக்கிறதுக்கு இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி மேலேருந்து ஒரு 10 இன்ச்லையும் கீழேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு நாடா மாதிரி தைச்சி 2 சைடு பீஸையும் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கேன். எலாஸ்டிக் ஒரு 20 இன்ச்சுக்கு கட் பண்ணி 2 சைடையும் வந்து 2 சைடு பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் எலாஸ்டிக் கொடுக்கலாம், இல்லைன்னா நாடா வச்சு தைச்சிக்கலாம். இந்த கவரை இப்போ போய் வாஷிங் மிஷினில் போட்டு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இது போதும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். இல்லை இந்த வாஷிங் மிஷின் கவரை வந்து இன்னும் அழகாக ஆக்கணும், பார்க்க நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் வச்சு தைச்சிருக்கேன் பார்த்திங்களா, இது மாதிரி அந்த துணிக்கு கான்ட்ராஸ்டாக அதை துணி எடுத்து ஃப்ரில் கொடுத்து தைக்கலாம், இல்லை லேஸ் வச்சு தைக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அழகுபடுத்திக்கோங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டு துணியில் 4 பக்கமும் ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டு துணியில் கீழே ஃப்ரில் வச்சு தைக்கும் போது அந்த ஹைட் நம்ம 32 இன்ச் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுலேயே வச்சோம் அப்படின்னா ரொம்ப தரையில் உரசும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரில் வைக்கிறோமோ அந்த அளவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃப்ரில் வைக்கணும். இந்த வாஷிங் மிஷின் கவரில் போலாம் வச்சு தைச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த போலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற என்னோடய வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்து செஞ்சு உங்கள் வாஷிங் மிஷினை மேலும் அழகுபடுத்துங்க. வாஷிங் மிஷின் கவர் வந்து நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க அது எப்படி இருக்குன்னு வாஷிங் மிஷினில் போட்டு பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் கவர் தைக்க சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சித்ரா டைலரிங் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வித்தியாசமான கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.